ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்பெஷல் டிஷ், அதாவது மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இப்போ வஞ்சரம் பீசஸ் நான் வாங்கியிருக்கேன். தலை தொண்டும் நல்லா சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பிறகு ஒரு வெங்காயம், 2 தக்காளி, மாங்காய், கொத்தமல்லி, புதினா தழை, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் பாதி டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அந்த மீனில் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிலேயே இருக்கும். பிறகு உப்பு பாதி டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். பிறகு டேஸ்ட் பண்ணி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன். சின்ன எறும்பு செப்பில் சைஸில் புளி கரைச்சிருக்கேன். அதை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், அரைச்ச தேங்காய். இதெல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீன் நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த வாடெல்லாம் வராது. நல்லா வாஷ் பண்ணிவிடுவோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மஞ்சத்தூளும் ஒரு கல் உப்பு போட்டு நல்லா வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் வராது. அவ்வளோதான், பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே விடுங்க நல்லெண்ணெய். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. அந்த சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் 4 பச்சை மிளகாவும் அதிலே சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து வதக்கின பிறகு தக்காளியும் நம்ம அதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா மசையிட்டோம். இது நம்ம தட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா அது ஸ்மாஷ் ஆகும். தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லா பூ போல் நல்லா வெந்துருச்சு. வாங்க இப்போது அதற்கு தேவையான மசாலா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ஊற்றிடலாம். பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த மசாலா நம்ம கரைச்சிருக்கோம். ஸோ அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க மீன் மசாலா. இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த வஞ்சரம் மீன் தலையை இதில் போட்டுடலாம். மீன் குழம்புக்கு மாங்காய் கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும் இந்த மீன் குழம்பு. வாங்க இப்போது மீன் அதில் போட்டுடலாம். நல்லா கொதி வந்த பிறகு பச்சை வாசனை போகின பிறகு நம்ம அந்த மீன் தலையை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ மாங்காய் நான் 4 பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நான் சேர்த்துட்டேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதி வந்த பிறகு நம்ம இறக்கிட வேண்டியது தான், முடிஞ்சுது. சுவையான டேஸ்டியான மீன் குழம்பு மாங்காய் போட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா வாசமாக இருக்குது. பாருங்கள் கொதி வந்துருச்சு. மீன் வந்துருச்சான்னு பார்த்துடலாம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சு நல்லா கொதி வந்த பிறகு இறக்க வேண்டியது தான். சூப்பரான வஞ்சர மீன் தலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு மாங்காய் போட்டு. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாகவும் சுவையாகவும் இருக்கும். ஏன் நெய் சோறுக்கு கூட நீங்கள் இந்த மீன் குழம்பு தொட்டு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ அதில் நம்ம கொத்தமல்லி தலையை தூவிடலாம். முடிஞ்சது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானுஸ் கிராண்ட் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.